ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு பங்குச்சந்தையில் 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, 70ல் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்க்கப்படுதுன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 590 கோடி இவங்க பேங்க்கில் ஃப்ராட் நடந்திருக்கிறதா ஒரு நியூஸஸ் வந்துச்சு. இந்த நியூஸுக்கு அப்புறம் இந்த பங்கு வந்துட்டு 16% வீழ்ச்சி அடைஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. அது என்ன நியூஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பேங்க் இன்றைக்கி 16% வீழ்ச்சி அடைந்ததுனால பேங்கிங் செக்டார் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 300 புள்ளிகள் பேங்க் நிஃப்டியை உயர்த்திருக்கு. அதே சமயத்தில் 140 புள்ளிகள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை வீழ்ச்சியடை செஞ்சிருக்கு. இதனால் பேங்க் நிஃப்டி வெறும் 0.17% மட்டும்தான் இன்றைக்கி வர்த்தகம் நடந்து முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.56% வரைக்கும் வர்த்தகம் நடந்து முடிவடைஞ்சிருக்கு. 140 புள்ளிகள் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே 40 புள்ளிகள் நிஃப்டியை உயர்த்திருக்காங்க. கொடாக் பேங்க் 16 புள்ளிகள், பாரதி ஏர்டெல் 14 புள்ளிகள், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறி இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல உச்சத்திலே முடிவடைஞ்சிருக்குது. வழக்கம் போல் இன்றைக்கி ஐடி செக்டரில் திரும்பவும் ஒரு ஃபால் வந்திருக்கு. அதனால் இன்ஃபோசிஸ் மட்டுமே நிஃப்டியில் 20 புள்ளிகள் வீழ்ச்சியடை செஞ்சுருக்கு. ஐடிசி, விப்ரோ, டிசிஎஸ், HCL டெக் தலா 2 புள்ளிகள் நிஃப்டியை வந்துட்டு வீழ்ச்சியடைய செஞ்சுருக்காங்க. பங்குச்சந்தை ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 25,678, அங்கேருந்து ஒரு 50 புள்ளிகள் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் உயர்ந்து கண்டினியூஸாக அதனோட ஹை பார்த்தீங்கன்னா 25,771 வரைக்கும் போணுச்சு. ஆனால் மார்க்கெட் க்ளோசிங் வந்துட்டு இன்றைக்கி 25,700ல் 140 புள்ளிகள் ப்ளஸில் முடிவடைஞ்சிருக்குது. என்எஸ்சியில் வர்த்தகம் நடந்த 3,278 பங்குகளில் 1,494 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 1,675 பங்குகள், ஏறக்குறைய பாதிக்கு பாதி இருக்குன்னு சொல்லலாம். நியூட்ரல் அன்சேஞ்சு 109 பங்குகள், 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் 78, 52 வீக் லோ தொட்ட பங்குகள் 169, அப்பர் சர்க்யூட் 70, லோயர் சர்க்யூட் 78. இன்றைக்கி செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பிஎஸ்சி பேங்க். வழக்கம் போல் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நம்ம பிஎஸ்சி இண்டெக்ஸ் தான். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் சரிவலையும் இல்லை, அந்த 100 புள்ளிகள் குறைஞ்சும் ஹைலேருந்து ஒரு 100 புள்ளிகள் சரிவடைஞ்சு முடிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஐடி செக்டர் தான். வழக்கம் போல் 1.47% சரிவில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஐடி செக்டரில் இன்றைக்கி மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதிகமான ஃபாலோ செஞ்சிருச்சது. கோஃபோர்ச் 3.8%, எம்ஃபசிஸ் 3.1%, பர்சிஸ்டம் சிஸ்டம் 2.4%, விப்ரோ, இன்ஃபோசிஸ், எல்டிஎம் மைண்ட்ரி இவங்களாம் தலா 1.8லேருந்து 1.35% வரைக்கும் சரிவடைஞ்சு முடிவடைஞ்சிருக்கிறாங்க. பிஎஸ்சி பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பேங்க் 4%, யூனியன் பேங்க் 1.6%, கனரா பேங்க் 1.4%, பேங்க் ஆஃப் இந்தியா 1.3%. ஸோ பிஎஸ்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்டை இன்றைக்கி கொஞ்சம் லோயர் சைட் இழுத்துட்டு போணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்கன்னா மேரிகோ, நெஸ்லை, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க எல்லாமே தலா 1.5% வரைக்கும் மார்க்கெட்டை உயர்த்திருக்கிறாங்க. பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்க், யூனியன் பேங்க், HDFC பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ப்ரைவேட் பேங்க்கில் இவங்க எல்லாமே தலா 2%லேருந்து 1.5% வரைக்கும் மார்க்கெட்டை உயர்த்திருக்கிறாங்க. தென் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் ரெட்டி, டொரன் ஃபார்மா, ஆல்காம், இப்கா லேப் இவங்க எல்லாமே 1.9%லேருந்து 1.3% வரைக்கும் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கிறாங்க. நிஃப்டியோட டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் 2.8%, கொடாக் பேங்க் 2.2%, HDFC லைஃப் 1.9%, டாக்டர் ரெட்டி 1.93%. ஸோ இவங்கெல்லாம் டாப் கெய்னரில் இருக்கிறாங்க. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ 2.23%, விப்ரோ 1.8%, இன்ஃபோசிஸ் 1.8%, டெக் மஹிந்திரா 1.3%. இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி தான் மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. 20% ஃபால் ஆகிருக்கு. இன்வெஸ்டர்லாம் ரொம்பவே பேனிக்கில் இருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டோட அப்டேட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான என்ன நியூஸுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வழக்கம் போல் பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் புது உச்சத்தில் கால் பதிச்சிருக்காங்க. 9,796. இன்றைக்கி ஹை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 9,800 வரைக்குமே போயிடுச்சு. இன்னும் ஒரு 200 புள்ளிகள் தான் இருக்குது நம்மளோட 10,000 டார்கெட்டை தொடர்றதுக்கு. கூடிய சீக்கிரம் 2 நாளில் கூட அந்த டார்கெட்டை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாள் இல்லை, நாளைக்கே கூட தொடரலாம். தென் நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருப்போம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எனர்ஜி செக்டர் இது ரெண்டுமே நல்ல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸில் வர்த்தகம் முடிச்சிருக்கிறாங்க. 9,714 க்ளோஸ் வச்சுருக்காங்க. தொடர்ந்து இந்த செக்டாரை வாட்ச் பண்ணி பாருங்கள். எனர்ஜி செக்டாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனோட உச்சத்துக்கு பக்கத்தில் தான் வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. கேண்டில் ரெட்டாக இருந்தாலும் 36,741 வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. தென் ஃபார்மா செக்டார் வந்து அடுத்த ஒரு பிரேக் அவுட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 22,500 ஏறக்குறைய ரவுண்ட் ஃபிகராக 22,600 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம். இங்கே இந்த பிப்ரவரி மாதம்
நம்ம டேரிஃப் நியூஸ் வந்தப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் திரும்ப எல்லா செக்டாரும் ஃபால் ஆனிச்சு. அங்கேருந்து ஃபார்மாவும் ஃபால் போணுச்சு. ஆனால் திரும்ப அந்த ஹைக்கிட்டேயே ஃபார்மா செக்டார் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபார்மா செக்டார் அகைன் இங்கேருந்து இந்த 22,600லேருந்து 23,900 ஏறக்குறைய 1000 புள்ளிகள் உயர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மா செக்டாரையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலாக நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் தான். இருந்தாலும் ஒரு டோஜி அன்டிசிசிவ் மூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 25,700 க்ளோஸ் வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,300. இங்கே வந்தால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே தான் போகும். தொடர்ந்து முன்னேறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,890, ரவுண்ட் ஃபிகராக 26,000ன்னு வச்சுக்கோங்க. 26,000 தான் இன்னும் 300 புள்ளிகளில் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 26,000 தொட்டதுன்னா அகைன் செல்லிங் வரலாம், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. பட் 26,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 26,300. இந்த வாரத்தில் நிஃப்டி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நோக்கி மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன். நாளைக்கு வீடியோவில் அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவோம். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி அந்த நியூஸை பார்த்துடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70, இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 54, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.2 இருக்கிறாங்க. இவங்களோட பி ரேஷியோ 38, இன்ட்ரெஸ்ட் பி பார்த்தீங்கன்னா 16. தென் இவங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு டிசம்பரில் Q3 ரிசல்ட் வந்துச்சுல, இவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இவங்களோட ரெவன்யூ க்ரோத் ஆகிட்டு இருக்குது. 10,417 கோடி வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ க்ரோ ஆகி தான் இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Q2 கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. 479 கோடி அதிகமாக தான் இருக்குது. தென் இப்போ நம்ம அந்த பார்த்த முக்கியமான நியூஸ் என்னங்கிறத இங்கே பார்த்துடலாம். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் எஃப்ஐஐ இவங்களோட ஸ்டேக்கை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 10%, 12% உயர்த்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், செப்டம்பரில் எஃப்ஐயோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 24% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 36% உயர்த்திருக்கிறாங்க. 12% வரைக்கும் எஃப்ஐஐ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் அவங்களோட ஸ்டேக்கை உயர்த்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் டிஐ பார்த்தீங்கன்னா 2% குறைச்சிருக்கிறாங்க. 24லேருந்து 22 குறைச்சிருக்கிறாங்க. நம்ம பப்ளிக் பார்த்தீங்கன்னா 41% வச்சுருந்துருக்காங்க செப்டம்பர் குவார்ட்டரில் அவங்களோட ஹோல்டிங்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 33 தான் இருக்குது. ஏறக்குறைய இங்கே 8% குறைஞ்ச முடிவடைஞ்சிருக்கு. இந்த 8% டிஐட்ட இருந்த 2%, இது எல்லாத்தையுமே எஃப்ஐஏ தான் கண்டினியூஸாக வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையும் இல்லை நெக்ஸ்ட் வரப்போகிற நாட்கள்லையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக எனி குவைரிஸ் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.